வச்சு ஐயா எனக்கு தெரியாது, நான் ஃபோன் வச்சுட்டு போயிடுறேன், ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன், இதே தான் அவர்கிட்ட பதிலாக இருக்குது. அதனை தொடர்ந்து டாஸ்மார்க் வந்து மூடக்கோரி போராட்டத்தில் ஒரு பெண்ணை ஓங்கி அரைஞ்சி காதே செவிடாச்சு. அது அவர் இப்போ ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது பாண்டியராஜ் மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்துச்சு, அவ்வளோவெல்லாம் மறைச்சாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்போ வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆன இஷ்யூவில் அந்த எஃப்ஐஆரில் வந்து அந்த நரேட்டிவ் பண்ணது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாசுக்காக எழுதப்பட்டிருக்கலாம். இது போனதெல்லாம் வெளியில் விட்டுருங்க. இது ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி சில அதிகாரிட்ட பேசும்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது டைரக்டாக எஸ்பியோ டிசி மேற்பார்வைக்கு கொண்டு போய் இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கவனிக்கணும். முதல்ல இது மீடியாக்குள்ளே போய் கடைசியில் அந்த ஃபேமிலி யார் ரிலீஸ் பண்ணாங்க அதில் எழுதின எல்லா கண்டென்ட்டும் வந்திருக்கு. அதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு இது யாருடைய விக்டிம் பேரும் வரக்கூடாதுன்னு கமிஷனர் அருண் வந்து சொல்லியிருக்கிறார். பட் இருந்தாலும் இதுக்கு நடுவில் நம்ம அண்ணாமலை அவர்கள்